2025 ஐப்பசி மாத நட்சத்திர பலன்கள். கும்பம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம். தனாதிபதி குரு சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றும். வியாபாரம் தொழிலில் எதிர்ப்புகள் உண்டாகும். எதிரிகளின் மறைமுக தொல்லை நெருக்கடி தரும் என்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருப்பது அவசியம். ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். வேலை தடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் நிம்மதிகள் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆனால் விரயங்கள் இருக்கும். கையிருப்புகள் கரையும். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் மனதில் தெளிவு உண்டாகும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஐப்பசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நவகிரகம். அடுத்து சதய நட்சத்திரம். 7ல் சஞ்சரிக்கும் கேது தவறான நட்பை உண்டாக்கி தவறான பதவிக்கு அழைத்து செல்ல வாய்ப்புண்டு. எனவே கவனமாக இருக்க வேண்டும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இல்லாததால் அவசரப்பட்ட சில வேலைகளில் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாகலாம். ஒப்பந்தம் பத்திரங்களில் கையெழுத்திடும் முன் நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் கிடைக்கும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விற்க முடியாத சொத்தை விற்பது, வாங்க நினைத்த இடத்தை வாங்குவது என முயற்சிகள் வெற்றி பெறும். பணப்புழக்கங்களிலும் செய்து வரும் தொழில்கள் முன்னேற்றமடையும். குடும்பத்திற்குள் சுபிட்சம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு உண்டான தனித்தன்மைகள் வெளிப்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஐப்பசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். ஐப்பசி நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். குரு 6ல் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். உடல்நிலையில் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வைகள் 2, 10, 12ஆம் இடங்களுக்கு இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தம்பதிகள் ஒற்றுமை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் நிலைகள் உண்டாகும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் புதிதாக நம்பிக்கை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் ராகுவும் 7ல் கேதுவும் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பதும் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதும் அவசியம். வெளிநாட்டு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிப்பவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாத வகையில் வாழ்வுகள் நடத்துவது மிகவும் அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன்.